ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 127. நம் பகவான் பாட்டி சித்தரை முதலாக சந்தித்து விட்டு வீடு திரும்பிய செல்வி சாந்தாதேவி அவர்கள் பாட்டி கூறிய முருகன் யார், எப்பொழுது வருவார் அவர் என சிந்தித்து ஒரு கட்டத்தில் வரும்பொழுது வரட்டும் என இயல்பு நிலைக்கு திரும்பினார். நம் பாட்டியாரை சந்தித்து விட்டு வந்து சரியாக 3 நாட்கள் கழித்து செல்வி சாந்தாதேவி அவர்கள் பழனி சென்றார். பழனிக்கு எப்பொழுது சென்றாலும் இவர் சாக்கடை சித்தர், சுப்பிரமணிய சித்தர் மற்றும் ஆலங்குடி ஐயா எனும் சப்பானி சித்தர் ஆகிய மூவரை தரிசிக்கும் வழக்கம் கொண்டவர். ஏனெனில் இவர்கள் மூவரையும் சாட்சாத் ஸ்ரீ முருகப்பெருமானாகவே பாவித்து வழிபட்டு வந்தார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். இவர் மட்டுமல்ல, இம்மூவரையும் முருகனின் அம்சமாகவே நினைந்து ஆன்மீக அன்பர்களும் பழனி பக்தர்களும் சித்தர் வழிபாட்டு மார்க்கத்தில் உள்ள அடியார்களும் வழிபாடு செய்வர். இம்மூவரும் பற்பல அற்புத லீலைகள் நடத்தியவர்கள். பழனி கிரிவல பாதையில் சுப்பிரமணிய சித்தர் ஐயா அவர்களை சந்தித்த போது செல்வி சாந்தாதேவி அவர்களை பார்த்து, நீங்க திருச்சி பெட்டவாய்த்தலை தானே, நான் உங்க கூட வாரேன், இது என் அம்மாவின் உத்தரவு என கூறினார். சுப்பிரமணிய சித்தர் ஐயா இப்படி கூறியவுடன் செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு நம் பகவான் பாட்டி சித்தர் கூறியது நினைவுக்கு வந்து பாட்டி சொன்ன வாக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதனை உணர்ந்தார். நம் பாட்டியார் குறிப்பிட்ட முருகன் வருவான் எனும் சொல்லுக்கு சுப்பிரமணிய சித்தரே சொந்தக்காரர். மேலும் முருகனின் பெயரான சுப்பிரமணியம் எனும் நாமத்துடன் இந்த சித்தரையா இருப்பதால் செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லாமல் தானே வருகிறேன் என திருவாய் மலர்ந்த சுப்பிரமணிய சித்தர் ஐயாவை அழைத்து கொண்டு திருச்சி கிளம்பினார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். சுப்பிரமணிய சித்தர் ஐயா அவர்கள் நிறைய அற்புதங்கள் பலரது வாழ்வில் நிகழ்த்தியவர். தன்னை நாடி வரும் பக்தர்களின் கர்மாக்களை காணிக்கையாக தான் வாங்கிக் கொண்டு பக்தர்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மகானவர். ஐயாவை காண பழனி மற்றும் வெளியூர்களில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வருவது வழக்கம். இப்படி அருட்கராட்சம் பொருந்திய சுப்பிரமணிய சித்தர் ஐயா செல்வி சாந்தாதேவி அவர்களுடன் வருகிறேன் என கூறியவுடன் இவரை பராமரிக்க முடியுமா என்றும், நாமோ காவல்துறையில் பணிபுரிகிறோம், எப்படி நம்மால் பராமரிப்பது சாத்தியம் என்றும் செல்வி சாந்தாதேவி அவர்களுக்கு சிந்தனை மேலோங்கியது. சரி, பாட்டி உத்தரவுதானே, மேலும் ஐயாவே தான் தானே வருகிறேன் என கூறியமையால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என நம்பிக்கையுடன் நகன்றார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். 2014ஆம் ஆண்டு முதல் சுப்பிரமணிய சித்தர் ஐயா அவர்களை இவர்தான் பராமரித்து வருகிறார். திருச்சி பெட்டவாய்த்தலைக்கும் நிறைய பக்தர்கள் ஐயாவை தரிசித்து ஆசி பெற்று செல்கிறார்கள். ஐயாவின் அற்புதங்களும் தொடர்கின்றன. பாட்டி சொன்ன முருகன் பாட்டி சொன்னபடியே வந்து சேர்ந்தார். இந்த சம்பவத்திற்கு பின் பாட்டி சொல்வதெல்லாம் அப்படியே நடக்கிறது என உணர ஆரம்பித்தார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். ஆனால் அவரது தலைமுடியில் நான் உட்காருவேன் என்றும் முடியில் ஜடை விழும் என்றும் பாட்டி கூறியது அவரது சிந்தனைக்குள் சென்று, இப்படியெல்லாம் நடக்குமா, நடந்தால் என்ன செய்வது என ஒருவித அச்சத்துடன் பதற்றத்துடன் இருந்தார் செல்வி சாந்தாதேவி அவர்கள். இதனின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.